ஆல்கனி குக்கிங் சேனல். திருநெல்வேலி தக்காளி ரசம் செய்ய போகிறோம். தக்காளி ரசம் செய்ய தேவையான பொருட்கள்: தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், மஞ்சத்தூள், கடுகு, எண்ணெய், புளி கரைச்சி வச்சுருக்கோம், கருவேப்பிலை. இவ்வளோதான் தேவையான பொருட்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஏன்னா 2 விசில் வரணும். வந்த பிறகு பார்க்கலாம். வந்துருச்சு. இனிமேல் இறக்கிட்டு பார்க்கலாம். தக்காளிலாம் வெந்துருச்சு. இறக்கிடலாம். தேங்காய் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இதை கடைஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். தக்காளி ரசம் கொஞ்சம் சூடியாறணும். அந்த அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த கடுகு போட்டுக்கலாம். தக்காளி ரசம் சூடாகிடுச்சு. இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். தக்காளி ரசத்துக்கு தாளிச்சதை ஊற்றிக்கலாம்.
வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு பார்க்கலாம். திருநெல்வேலி தக்காளி ரசம் ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பால்கனி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.